இன்னும் பெட்டரா பண்ணுவீங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிறத இன்னும் பெட்டரா பண்ண முடியும். அதனால வந்து இன்னைக்கான இந்த ட்ரைனிங்கை வந்து கவனமா கவனிங்க. யாரெல்லாம் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து புதுசா பிரான்ஸ் டைரக்டர் அண்ட் எபோவ் குவாலிஃபை பண்ணவங்க, டிபிபியோட குவாலிஃபை பண்ணவங்க, இல்லை இன்கிரெடிபிள் இந்தியா டூருக்கு குவாலிஃபை பண்ணவங்க, அந்த மாதிரி வந்து குவாலிஃபை பண்ணவங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த மீட்டிங்ல பேசலாம். உங்க நேமுக்கு முன்னாடி எஃபிகேன்னு சொல்லிட்டு நேம் ரீநேம் பண்ணுங்க. இங்க நான் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது மாதவி. அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. Good morning, sir. Good morning, குட் மார்னிங் team. மேடம், பேசுங்க. Good morning, team. Myself, Madhavi, Bronze Director of Prestige. என்னோட அப்ளைன் வந்து ஸ்டார் டைரக்டர் அமுலு சிஸ்டர் அண்ட் டைமண்ட் டைரக்டர் சுந்தரி மேம். நான் வந்து பிரான்ஸ் டைரக்டர் ஆனது வந்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எனக்கு இந்த மொமெண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து கர்நாடகா ஸ்டேட்டு. நான் படிச்சது எல்லாமே கன்னடா தான். ஆனா தமிழ் வந்து எனக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனா ஓரளவுக்கு பேசுவேன். ஓரளவுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டீப்பாலாம் எனக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியாது. ஆனா எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணது என்னோட அப்ளைன் அமுலு சிஸ்டர் தான். இப்ப நான் இந்த இடத்துல வந்து என்னோட அமுலு சிஸ்டருக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து 12% இருக்கும்போதே அவங்க என்னோட கியூமுலேட்டிவ் பிவி பார்த்துட்டு 3500 பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு சிஸ்டர். நீங்க வந்து செகண்ட் லைனை ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிரான்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து சரியாவே புரியல. எதுக்காக எனக்கு சரியா புரியலன்னா, ஸ்டார்டிங்ல வந்து நான் ரெகுலரா ட்ரைனிங்கே வர மாட்டேன். ட்ரைனிங் வந்தா கூட கரெக்டா லிசன் பண்ண மாட்டேன் என்ன சொல்றாங்கன்னு. ஒரு நாள் வந்து ஆர்விடி டீம் மீட்டிங்ல வந்து பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ண ராதா சிஸ்டர்ன்றவங்க வந்து பேசியிருந்தாங்க. அவங்க வந்து வித்தின் 2 மந்த்ஸ்லயே வந்து ஃபேமிலி ஸ்ட்ரகல் எல்லாமே தாண்டி, அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆனா அந்த ஸ்ட்ரகல் எல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வித்தின் 2 மந்த்ஸ்லயே வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்களே. நாம வந்து ஜாயின் பண்ணி 7 மந்த்ஸ் ஆகுது, ஏன் நம்மளால ஜாயின் பண்ண முடியலன்ட்டு அந்த ஒரு நிமிஷத்துல எனக்கே நான் கொஷன் பண்ணேன். அந்த கொஷனை வந்து நான் மார்னிங்கே என்னோட அப்ளைனுக்கு அமுலு சிஸ்டருக்கு வந்து மெசேஜ் பண்ணேன். சிஸ்டர், நானும் பிரான்ஸ் டைரக்டர் ஆகணும். நேத்து வந்து ராதா சிஸ்டர் வந்து பேசியிருந்தாங்க. அவங்க பேசும்போது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருந்தது. நானுமே அந்த மாதிரி டைரக்டர் ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சிஸ்டர்ன்னு நான் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து எனக்கு பொறுமையா எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் டெய்லி வந்து ட்ரைனிங் வந்து பாக்குவேன். கரெக்டா லிசன் பண்ணுவேன், என்ன சொல்றாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். தமிழ்ல எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே நான் என்னோட அப்ளைன் கிட்ட வந்து கேக்குவேன். அவங்க வந்து எனக்கு கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. எந்த டைம்ல கூப்பிட்டா கூட ரிப்ளை பண்ணுவாங்க. காலை வந்து பிக் பண்ணுவாங்க, மெசேஜுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் மீட்டிங்கை வந்து ரெகுலரா பாக்குவேன். நான் வந்து மீட்டிங்கை ரெகுலரா பார்க்காத வரைக்குமே எனக்கு வந்து வர்ற ஐடிஸ் ஒரு ஐடி கூட நிக்காது. ஒரு நாளைக்கு நான் 15 ஐடி கூட போடுவேன். ஆனா ஒருத்தர் கூடவே ட்ரைனிங்கும் வர மாட்டாங்க, பர்ச்சேஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ரைனிங்கே வரலன்னா உங்களுக்கு பிசினஸே புரியலன்னா அவங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ பண்ண மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி என்னோட அப்ளைன் கிட்ட சொல்லுவேன். அவங்க சொல்லும்போது, சிஸ்டர் பிசினஸ்னா இப்படிதான் இருக்கும், புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கங்க, மீட்டிங் வாங்க, புரிஞ்சுக்கங்க ரொம்பவே மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு சொல்லுவாங்க. ரொம்பவே பூஸ்ட் அப் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலரா ட்ரைனிங் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு கரெக்டா லிசன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் எடுக்கிற ஐடிஸே வந்து எனக்கு நின்னது. இந்த இடத்துல வந்து என்னோட டவுன்லைன்ஸ்க்குமே நான் ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டவுன்லைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் டைரக்டர் சுந்தரி மேம்க்கும் நான் வந்து இந்த இடத்துல ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேம். அவங்க வந்து ஸ்டார்டிங்ல 3 மந்த்ஸ் பிரான்ஸ் டைரக்டர்ன்ற குரூப்பை வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த குரூப்ல என்னையும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஆனா அப்ப ஸ்டார்டிங்ல வந்து அவங்க சொல்றது எதுவுமே நான் பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். கரெக்டா மீட்டிங் கூட ஸ்கிப் பண்ணுவேன். ஸோ 3 மந்த்ஸ் பிரான்ஸ் டைரக்டர் குரூப்ல அவங்க சுந்தரி மேம் என்ன சொன்னாலும் அது அந்த அளவுக்கு நான் லிசன் பண்ண மாட்டேன். அகெயின் ரெண்டாம் தரையா மறுபடியும் 3 மந்த்ஸ் பிரான்ஸ் டைரக்டர் குரூப்னு கிரியேட் பண்ணாங்க. அவங்க நல்லாவே கைட் பண்ணாங்க. அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். இந்த செல்ஃப் ரிவ்யூ பண்றதாகட்டும், அட்டெண்டன்ஸ், அதுக்கு அட்டெண்டன்ஸ் ஷேர் பண்றது, ப்ரமோஷன் எடுக்கிறது, இந்த 100 PV கன்சிஸ்டன்சி பண்றது, டீம் மீட்டிங் எடுக்கிறது, ரெகுலரா ட்ரைனிங் வர்றது, இது எல்லாமே கரெக்டா நான் ஃபாலோ பண்ணேன். அந்த கரெக்டா ஃபாலோ பண்ணதாலதான் நான் இன்னைக்கு வந்து பிரான்ஸ் டைரக்டர் லெவலே அச்சீவ் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சோ மச் சுந்தரி மேம் அண்ட் தேங்க்யூ சோ மச் அமுலா சிஸ்டர். உங்களுக்குமே
உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் கண்டிப்பா இன்னைக்கு இந்த லெவல் அச்சீவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். நீங்க வந்து சொல்லணும்னா எனக்கு ஒரு ரூட் மேப் மாதிரி. நீங்க சொல்ற ரூட்ல போனா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தேங்க் யூ சோ மச் சிஸ்டர். அதுக்கப்புறம் நான் இதுல வந்து என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன்னா, மெயினா எனக்கு என் மேல வந்து நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என்னால இது ஜெயிக்க முடியும்ட்டு. வீட்ல கூட எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்கல. ஸோ தனியா தான் இத நான் மெயின்டெயின் பண்ண, ஹேண்டில் பண்ணேன். சிஸ்டர் கிட்ட சொல்லும்போதெல்லாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்னிங்க வந்து எப்ப நான் ட்ரைனிங் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும், அப்ப அந்த ட்ரைனிங்க வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஹை ஜாயிண்ட் போடுறது, ஃபீட்பேக் போடுறது, அட்டெண்டன்ஸ் கரெக்ட்டா ஷேர் பண்றது, 2ஆம் தேதி ஆனா என்னோட செல்ஃப் டிவி வந்து கம்ப்ளீட் பண்றது. 100 டிவி கன்சிஸ்டன்சி வந்து தொடர்ந்து நான் இப்ப வரைக்குமே நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் எல் எல்லாத்துக்குமே பி ஃபர்ஸ்ட், பி பெஸ்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்களோ மீட்டிங்ல அத ஃபர்ஸ்ட் நான் லேர்ன் பண்ணணும், நான் கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னோட டவுன்லைன்ஸ்க்கு வந்து நான் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்குவேன். இந்த ஒர்க்க வந்து கன்டினியூஸா தொடர்ந்து பண்ணுவேன் கன்சிஸ்டன்ட்டா. அதுக்கப்புறம் ஒரு கோல் செட் பண்ணிக்கின்னு வீக்லி டார்கெட் இந்த மாதிரி இந்த வீக்குக்குள்ள இதை முடிக்கணும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் எப்பவுமே பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும். நெகட்டிவா எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது. நல்லதே நடக்கும்ன்ற மாதிரிதான் எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிடுது. அதுக்கான ஹார்ட் ஒர்க், அப்ளைன் சப்போர்ட்டை வந்து ரொம்பவே எடுத்துக்குவேன். எந்த ஒரு டவுட்ஸா இருந்தாலும் நான் அப்ளைன் கிட்ட கேட்குவேன். அவங்க கரெக்டா எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, பதில் சொல்லுவாங்க. டெய்லியுமே கால் மெசேஜ் அப்ளைன் கிட்ட எப்பவுமே நான் கால் அண்ட் மெசேஜ்ல இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு இந்த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்துக்கிட்டு தமிழ் லாங்குவேஜையுமே கற்றுக்கிட்டு இந்த பிஸ்னஸ்லையுமே வந்து பிரான்ஸ் டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். பாருங்க, அப்போ வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஏன் உங்களால் பண்ண முடியாது? நல்லா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் பேசுகிறோம், ஓகேவா? நம்ம பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பண்ணணும்னு எண்ணத்தோட இருக்கிறவங்க பண்ணிட முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் மாதேவி சிஸ்டர். ஓகே, நான் இங்கே அடுத்து வந்து நான் பேசுறதுக்கு இன்வைட் பண்ணுறது